நண்பர்களே வணக்கம். ஒவ்வொரு தேர்தலும் வருது. தேர்தல் வரும் பொழுது நாங்க ஊழல ஒழிக்க போறோம், நாங்க ஊழல ஒழிக்க போறோம்னு ஒவ்வொரு கட்சியும் வருது. போன முறை திமுக சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போட்டு வச்சுருவோம். என்னெல்லாமோ சொன்னாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ஊழல்களை அது யார் ஆட்சியில இருந்தாலும் கேள்வி கேட்பது நம்மளுடைய கடமை. நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் நாம ரொம்ப முக்கியமாக ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக என்னென்ன வாக்குறுதிகளை இந்த அரசியல் கட்சிகள் கொடுக்க வேண்டும், அதை நீங்க ஆட்சி அமைச்ச அப்புறம் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதும் நம்மளோட முக்கியமான வேலை. அதன் அடிப்படையில இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் இந்த தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை, ஒரு ஊழல் ஒழிப்பு தேர்தல் அறிக்கை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் அனுபவம் மூலமாக பிளஸ் நம்ம இதுல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் பல பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். இது போன்று எப்படி இந்த ஊழல்களை நாம் எதிர்கொள்ளணும், எப்படி இதை குறைக்க முடியும், இது சிஸ்டமிக் அப்ரோச் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விலாவாரியாக இந்த தேர்தல் அறிக்கையில நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் நாம எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இதை சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நாம இந்த மேனிஃபெஸ்டோவை தற்பொழுது அமைச்சிருக்கிறோம். இதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது? ஊழல் ஒழிப்பு அப்படின்னாலே ஊழலை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ஹீரோ திடீர்னு பிறந்து வந்து ஊழல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்னா அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அழியாது. அதுக்கு ஒரு சிஸ்டமிக் அப்ரோச் வேணும். என்ன செய்ய போறீங்க? ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன செய்தால் ஊழல் ஒழியும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதன் அடிப்படையில உலகம் ஃபுல்லா ஏற்பட்ட அனுபவங்கள், ஆராய்ச்சிகள் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா ஒன்று வெளிப்படைத்தன்மையை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கணும். இரண்டாவது பொறுப்புடைமை, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இது ரெண்டும் மிக மிக முக்கியமானது. அப்போ வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யறாங்களா? பொறுப்புடைமை அக்கௌண்டபிலிட்டி. அப்போ அக்கௌண்டபிலிட்டி நம்ம பேசும் பொழுது ஒருவர் தவறு செய்தால் தண்டனை கிடைப்பதற்கான வழிமுறைகள் இருக்கா, அதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டிபெண்டாக இயங்குகிறதா, இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. மூன்றாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பங்கெடுப்பு. இன்னைக்கு ஸ்வீடன் போன்ற நாடுகள், பல நாடுகள் ஊழல் ஒழிப்புல ஊழல்ல வந்து ரொம்ப குறைவான ஊழல்கள் இருக்குன்னு பேசப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட 150 200 ஆண்டுகளாக மக்கள் பங்கெடுப்பை அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. மக்கள் அந்த ஜனநாயகத்தில் எப்படி பங்கெடுக்கிறாங்க? அப்ப அதுக்கு ஒரு லீகல் சாங்டிட்டி வேணும். மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது மக்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கெடுக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கட்டும், அதற்கு ஒரு சட்ட ரீதியான வழிமுறை இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான்காவது நீங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கக்கூடாது? இப்ப நான் சொன்ன மூன்றுமே இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், பீப்பிள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அப்ப என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு அரசுல கிட்டத்தட்ட 4,00,000 கோடி ரூபாய் நம்ம பட்ஜெட்னு பேசுறோம். அதுல சம்பளம் எல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய பாதிக்கு மேல சம்பளத்துல போயிருதுன்னா மீதி இருக்கக்கூடிய தொகை பெரும்பாலும் ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள்னு சொல்லி தனியாருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி கொடுக்கப்படுவதில் பாரபட்சம், அந்த டிஸ்கிரிஷன் அவங்க வந்து யாரு இந்த ஒப்பந்தத்தை எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கு பாத்தீங்களா? இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இரண்டாவது மோனோபொலி. ஒருவர் மட்டுமே ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய வழிமுறைகள் அதை நோக்கி நடக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ மோனோபொலி இருக்கக்கூடாது, டிஸ்கிரிஷன் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஸோ இதுதான் ஊழல் ஒழிப்பு அப்படின்னு நம்ம பேசும்பொழுது இதற்கான ஒரு சிஸ்டமிக் அப்ரோச்சை நோக்கி நாம் நகர வேண்டும். அப்படி நகரும் பொழுதுதான் ஊழலை நாம் படிப்படியாக குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் அடிப்படையில் நம்ம இந்த மேனிஃபெஸ்டோல பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ வெளிப்படைத்தன்மை அப்படின்னு நம்ம பேசும்பொழுது வெளிப்படைத்தன்மையில ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன? நம்மளுடைய தகவல் அறியும் உரிமை சட்டம். நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய செக்ஷன் 4ல அரசாங்கமே முன் வந்து எல்லா தகவல்களையும் இணையதளத்துல வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக கேட்கிறோம். நாங்களே முன் வந்து எல்லாத்தையும் வைக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லணும். இன்னைக்கு பெரும்பாலான தகவல்கள் இல்ல, ஏன் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கூட ஆன்லைன்ல இல்ல. இந்த அரசு நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக இயங்குகிறோம் என்று சொல்லி வந்த அரசு இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸை கூட ஆன்லைன்ல போடுறதை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. பெரும்பாலான ஜிஓஸ் வந்து இன்னைக்கு அப்போ குறைந்தபட்சம் இருக்க வேண்டியது கூட இன்னைக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஜிஓஸ் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி மக்களுக்கு பயன்படுது. இன்னைக்கு சட்டவிரோதமாக குவாரிகள் மிகப்பெரிய அளவில் நடக்குது அப்படின்னு சொன்னா
அந்த குவாரி யாருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆழத்திற்கு தோண்ட வேண்டும், எத்தனை அகலத்திற்கு தோண்ட வேண்டும், அவர் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, இது போன்ற அனைத்து விஷயங்களும் ஒரு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமா இல்லையா? அவங்க ட்ரோன வச்சு ஆய்வு பண்ணாங்கன்னா, அந்த ட்ரோன்ல என்ன சொல்லியிருக்குங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமா இல்லையா? அப்போ இது போன்ற வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அரசே முன் வந்து எல்லாத்தையும் முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கேட்கிறோம். அப்போ இது வந்து ஒரு பக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல. இன்னொரு பக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பாதுகாக்கிறது. அதை சரியாக செயல்படுத்துவது. சரியாக செயல்படுத்துவதுன்னு பேசும்போது, இன்னைக்கு தகவல் ஆணையர்கள் இருக்கிறாங்க. தகவல் ஆணையத்துல பெரும்பாலும் யாராவது தகவல் கேட்டாங்கன்னா கூட 1 1/2 வருஷம், 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ 10 தகவல் ஆணையர்கள் போடலாம்னு சட்டத்துல இருக்கு. ஆனா இதுவரைக்கும் 6 தான் போட்டிருக்காங்க. இப்போ 2 பேர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ப பெரிய நம்ம தொடர்ந்து அந்த பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளுது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா 10யும் ஃபில் பண்ணுங்க. மீதி 2யும் ஃபில் பண்ணுங்க. பட்ஜெட் போடுங்க. அ எந்த இந்த டிலேஸ மிகப்பெரிய அளவுல குறைத்து ஒருவர் தகவல் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு 1 மாதம், 2 மாத காலத்திற்குள்ள அனைத்து தகவலும் கிடைத்தால் தான், அதை வைத்து அவர்கள் இப்போ ஒருத்தர் லஞ்சம் கேட்கறாங்க பட்டாக்கு அப்படின்னா, பட்டாக்கு ஏன் வந்து எனக்கு என் பட்டா கிடைக்கவில்லைன்னு ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கேட்கறாங்கன்னா, அவருக்கு 1 மாசத்துக்குள்ள, 2 மாசத்துக்குள்ள தகவல் வந்தா தான், அவருக்கு பட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ, அதனால இதெல்லாம் மிக, மிக முக்கியமானது. அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்னா, கவர்னன்ஸ். அதாவது இன்னைக்கு பெரும்பாலான சேவைகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்லைன்ல செய்யறது ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. எண்ட் டூ எண்ட் அவங்க அது வந்து ஆன்லைன்ல இருக்கணும். எந்த விதமான ஒரு பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நேர்ல போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு பிளான் அப்ரூவல் நீங்க எடுத்தீங்கன்னா, பிளான் அப்ரூவல்ல மிகப்பெரிய அளவுல எப்படி லஞ்சம் வாங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரி வந்து உங்களுடைய ரோட்டுக்கு வந்து அவர் ரோட் வித்தையும் அந்த இதையும் பார்க்கறதுக்காக வரணும். பிளான் எல்லாம் நீங்க ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் சொல்லுவாங்க. ஆனா அந்த அதிகாரி அங்க வந்து ஃபீல்டு விசிட்டுக்கு வந்து செக் பண்றதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டு விசிட் போது செக் செய்யும் பொழுது அவர் லஞ்சம் கேட்பார். இன்னைக்கு எதன் நடந்துட்டு இருக்கு? அப்போ எதெல்லாம் மிகப்பெரிய அளவுல நெறைய விஷயங்களுக்கு அதற்கான ஃபீல்டு விசிட் தேவையில்லை. இப்ப ஸ்ட்ரீட்டுடைய வித்து அரசாங்கத்துக்கே தெரியும். கார்ப்பரேஷனுக்கு கார்ப்பரேஷன் ஸ்ட்ரீட்டுடைய வித்து தெரியாதா? அப்போ ஒரு பிளாட்டோட அளவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல அ அ சேட்டலைட் இமேஜரி எல்லாமே வந்ததற்கு பிறகு, நமக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அரசாங்கம் ஃபீல்டு விசிட் என்ற பெயர்ல லஞ்சம் வாங்குவதற்காக பயன்படுத்துவது மிக மிக பிரச்சனையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு தளங்கள்ல லஞ்சம் குறைக்க வேண்டும் என்றால், அவங்க அந்த பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ட எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது போன்ற வழிமுறைகள் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு ஒரு ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு குறைகள் இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு ஆன்லைன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் கூட இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சென்னைன்னு இருக்கு. அதுவும் மிக மோசமான நிலைமையா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ரெசிப்ட் கூட கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தா. அப்போ அதை ஃபாலோ செய்வதற்கான வழிமுறை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இணையதளம் வழியாக, ஆன்லைன் வழியாக செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போன்ற விஷயங்களை, நம்ம இந்த வெளிப்படைத்தன்மைக்கு கீழ இது போன்ற பல விஷயங்கள வந்து நம்ம குறிப்பிட்டு எழுதியிருக்கிறோம். 2வதாக அக்கவுண்டபிலிட்டி. அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னு வரும்பொழுது, இன்னைக்கு ஒருத்தர் தப்பு செய்யறாரு. தப்பு செஞ்சா அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பயமாவது இருக்கணும். அப்பொழுதுதான் என்ன அவருக்கு தண்டனை கிடைக்குதுங்கிறத பார்த்தாங்கன்னா, மிச்சவங்க அந்த தவற செய்யாம இருப்பாங்க. எந்த தண்டனையும் கிடைக்காது அப்படின்னா, இன்னைக்கு கண்ணாமூனான்னா அவங்க எல்லாரும் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த அக்கவுண்டபிலிட்டிய எப்படி கொண்டு வர முடியும்? அதற்கு பல்வேறு வழிமுறை ரொம்ப முக்கியமாக சேவை பெறும் உரிமை சட்டம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு மாடல் டிராஃப்ட் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். சேவை பெறும் உரிமை சட்டம்னா என்ன? நீங்க வந்து இன்னைக்கு ஒரு வாரிசு சான்றிதழுக்கு போறீங்க. 15 நாள்ல தாலுக்கா அலுவலகத்துல குடுக்கணும். குடுக்கல. டிலே பண்றாங்க. எதனால? லஞ்சம் எதிர்பார்த்து. அப்ப லஞ்சம் எதிர்பார்த்து அத டிலே பண்றாங்க அப்படிங்கிற நேரத்துல, அந்த அதிகாரி மேல டிலே பண்ணக்கூடிய அதிகாரி மேலே நம்ம புகார் குடுத்து, இந்த மாரி சர்வீஸ் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான ஒரு வழிமுறையாவது இருக்கணும் இல்லையா? சோ முதல்ல சிட்டிசன் சார்ட்டர் 15 நாள்னா ஒரு 15 நாள்ல ஒரு சர்வீஸ் கிடைக்கணும். ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் அந்த டைம்லைன் கிளியரா இருக்கணும். அந்த டைம்லைனை மீறும் பொழுது உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறை. சோ அதற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அது எஸ்கலேட் ஆகணும். அவரும் செய்யாத போது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு சேவை ஆணையத்திற்கு அது போக வேண்டும். அந்த சேவை ஆணையம் அந்த ஒரு 1 மாதத்திலிருந்து 2 மாத காலத்திற்குள் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்காமல், லஞ்சம் வாங்காமல், அ இவர் அதாவது அதிகாரிக்கு லஞ்சம் எந்த லஞ்சமும் கொடுக்காமலும், அந்த அதிகாரி அப்ளிகன்ட் கிட்ட இருந்து எந்த லஞ்சமும் வாங்காமலும் இந்த சேவையை பெறுவதை உறுதி செய்யணும். அந்த மாரி டிலே பண்ணக்கூடிய அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறையை இருக்க வேண்டும். அந்த கமிஷனால எடுக்க முடியும். ஸோ இது போன்ற இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றோம். 2வது விசாரணை. இன்னைக்கு நம்ம பல ஊழல் விஷயங்கள நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம்.
புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்ல அப்படின்னா, அதற்கு காரணம் திமுக அரசு 2021ல ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோகாயுக்தாவை நாங்கள் சீரமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான ஒரு ஒரு பீஸ் ஒரு சின்ன வேலை கூட அவர்கள் எடுத்து வைக்கல. லோகாயுக்தாவை சீரமைக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம என்ன சொல்றோம்னா, நீங்க இவ்ளோ பெரிய லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சிருக்கிறீங்க. அந்த என்டையர் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட உருவாக்க தேவையில்லை. லோகாயுக்தாவை ஒரு தன்னிச்சையான விசாரணை அமைப்பாக மாற்றுங்க. லோகாயுக்தாவை எப்படி நீங்க தன்னிச்சையா மாத்த முடியும்? 3 விதமான இண்டிபெண்டன்ஸ் தேவை. பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தேவை. அதற்கு ரெக்ரூட்மென்ட்ல இண்டிபெண்டன்ஸ் தேவை. செயல்பாடுகள்ல இண்டிபெண்டன்ஸ் தேவை. அப்ப ரெக்ரூட்மென்ட்ல இண்டிபெண்டன்ஸ் தேவை. ரெக்ரூட்மென்ட் ஒரு நேர்மையானவர் அங்கு தலைவராக அமர்த்தப்படுவார் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு வழி என்ன? அத செலக்ட் பண்றவரு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் ரூலிங் பார்ட்டியில இருக்கக்கூடிய இப்ப சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அவரு ஒரு கட்சி. அப்ப சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர் இவர்கள் சேர்ந்து தான் செய்வாங்க. இல்ல சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து தான் பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு இங்க மெஜாரிட்டி இருக்கு. அப்ப அவங்க நினைச்ச கட்சிக்கு யாரு ஃபேவரபிளா இருப்பாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பரவலான குழு இருக்க வேண்டும். இதைதான் தேர்தல் ஆணையத்துக்கு கூட சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப முக்கியமாக அந்த பரவலான குழு எப்படி இருக்கணும்? சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கலாம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். சோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும் பொழுது யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது. ஒரு நேர்மையான நபர் அங்கு பணியமர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகும். இது மாதிரி தான் சிஸ்டமிக்கா தான் நம்ம சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணவே முடியும். அப்ப அதை லோகாயுக்தால செய்யறது ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு இந்த கேஸ் நடத்துறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப அதற்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த லோகாயுக்தாக்கு கீழே கொண்டு வருவதற்கான வழிகளை உருவாக்கணும். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஊழல் அக்கௌண்டபிலிட்டிய கொல்றதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் இந்த 2018ல ஊழல் தடுப்பு சட்டத்துல மத்திய அரசாங்கம் செய்த மாற்றம். ஏதாவது ஒரு ஊழல் புகார விசாரிக்கணும்னு சொன்னா கூட, அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த துறையுடைய மேலதிகாரியுடைய அனுமதி இருந்தால் தான் செய்ய முடியும்னு வச்சாங்க. இன்னைக்கு அதோடைய நிலைப்பாடு என்ன? எந்த ஒரு புகார் குடுத்தாலும், திரும்ப அதே டிபார்ட்மென்ட்டோட ஹெட்டுக்கே போகும். யார் ஒருத்தர் ஊழல்ல இன்வால்வ் ஆனாரோ, பெரும்பாலும் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மென்ட் இன்வால்வ்டா இருப்பாங்க. சோ அவங்க கிட்டயே அப்ரூவலுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படி ஒரு மோசடியை மத்தியில மோடி அரசாங்கம் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த மோடி அரசாங்கம் செஞ்சதோட விளைவு நாடு பூராவும் ஊழல்வாதிகள் ஜாலி. அப்போ இதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு மாநில கட்சிகள் அழுத்தம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரையர் அப்ரூவல் அப்படிங்கிறத நாங்கள் ஆட்டோமேட்டிக் ஆக்குவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். மத்திய அரசாங்கத்தை பிரஷர் போடுங்கன்னு கேட்கிறோம். பார்லிமெண்ட் இதை மாற்றணும். இதை கைவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை செய்ய வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல நாங்க இன்னொரு முக்கியமா என்ன சொல்லியிருக்கோம்னா, நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்னைக்கு கனிம வளங்கள் மிகப்பெரிய அளவுல கொள்ளையடிக்கப்படும் பொழுது, கனிம வளங்களை பொறுத்தவரை இதற்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல அரசியல் கட்சிகள் ஒன் டைம் ரெகுலரைசேஷன் இன்னைக்கு செஞ்சு எல்லா ஊழல்களையும் நியாயப்படுத்தக்கூடிய வேலையை இன்றைய அரசாங்கம் செய்து இதை கைவிடுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஜிஓவை நாங்கள் குவாஷ் பண்ணுவோம். ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமை குவாஷ் பண்ணுவோம். நாங்கள் சட்டவிரோதமாக குவாரி நடத்தியவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை மற்றும் பெனால்டி சட்டத்தில் உள்ளபடி பெனால்டி போடுவதன் நடவடிக்கைகள் எடுப்போம். நாங்கள் சட்டவிரோதமாக பெரிய அளவு சட்டவிரோதமாக இயங்கிய குவாரிகள் அனைத்தையும் மூடுவோம். அது போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குவாரி இன்னைக்கு மணல்ல எவ்வளவு பெரிய அளவுல இழப்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 4000 கோடின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அளவிற்கு ஒவ்வொன்றுத்திலையும் தாது மணல்ல மிகப்பெரிய கொள்ளை நம்ம ஊர்ல நடந்திருக்கு. இன்னும் அதற்கான ஒரு ஒரு எஃப்ஐஆர் தான் விழுந்திருக்கே தவிர அதை தாண்டி தவறு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் யார் மீதும் இன்று வரை நடவடிக்கை கூட எடுக்கப்படல. அப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ப்ராமிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கேட்கிறோம். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தொடர்ந்து ஒரு தாக்குதலும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்பவர்கள் மீது ஜகபர் அலி கொல்லப்பட்டார். நாம திருநெல்வேலியில கேள்வி கேட்கும்போது ஒரு குரூப் அமைச்சாங்க. ரீசெண்டா கரூர்ல பண்ணாங்க. அப்போ இது மட்டும் இல்ல. ஆட்சி இதுலக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடியவர்கள், விசில் ப்ளோவர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், கேள்வி கேட்பவர்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. அப்போ விசில் ப்ளோவர்ஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் யார் தகவல் தருகிறார்களோ அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் மிக மிக அவசியமானது. அது ஒரு பாதுகாப்பான வழிமுறையில் அவர்களால் புகார் கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் உறுதி செய்யணும். அப்பதான் சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள்
அவர்கள் தைரியமாக புகார் கொடுக்க முடியும். அவங்களோட ஐடென்டிட்டி வந்து சீக்கிரட்டா வைத்துக் கொள்ளப்படும் என்று தெரிந்தார்கள். அப்போ அந்த மாதிரியான இன்னைக்கு வந்து சத்யேந்திர துபேல நிறைய பேரை நம்ம இழந்திருக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தினால ஒரு ஹானஸ்டான அதிகாரிகள் இழந்திருக்கிறோம் நம்ம நாட்டுல. அப்போ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு சட்டம் அதற்கான ஒரு சட்டம் உருவாக்குவது மிக மிக முக்கியமானது. இத ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கிறோம். அக்கவுண்டபிலிட்டியா இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் இத வந்து நாங்க ஆன்லைன்லயும் போஸ்ட் பண்றோம். ஸோ நீங்க டீட்டெயில்டா படிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மோனோபோலி டிஸ்கிரிஷன். இது போகணும்னா டெண்டர் சட்டங்கள். இன்னைக்கு டெண்டர் வந்து எண்ட் டு எண்ட் டெண்டராக இருக்க வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமாக நாங்கள் கேட்பது என்னன்னா, சில மாற்றங்கள் தேவை. ஏன்னா மோனோபோலினா இன்னைக்கு என்ன ஆகுது? ஒருத்தரே ஒருத்தர் தான் பிட்டிங் பண்றாரு. இல்ல பினான்சியல் பிட் ஸ்டேஜ்ல ஒருத்தரே ஒருத்தர் தான் வராருன்னா, அவருக்கு டெண்டர் கொடுப்பது சட்டப்படி குற்றம், சட்டப்படி தவறு என்று முதலில் அவர்கள் சட்டத்தை மாற்ற வேண்டும். தமிழ்நாடு டெண்டர் சட்டத்தை மாற்ற வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2வது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எண்ட் டு எண்ட் டெண்டராக மாற்ற வேண்டும். இன்னைக்கு மிஷனரி சர்டிபிகேட் ஆன்லைன்ல தான் டெண்டர் இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிஷனரி சர்டிபிகேட் இல்ல சைட் விசிட் சர்டிபிகேட் ஏதோ ஒரு பேர்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல சென்னை மாநகராட்சியில அவ்வளவு வேலைகள் செய்து நம்ம மிஷனரி சர்டிபிகேட் கேட்கக்கூடாது என்று எடுத்து விட்டா, அதற்கு ஒரு சர்க்குலர் எல்லாம் போடப்பட்டது. ஆனால் இன்னைக்கு மிஷனரி சர்டிபிகேட்ங்கிற பேரை மாத்தி சைட் விசிட் சர்டிபிகேட்னு சொல்லி சில ஒப்பந்தங்கள்ல கேட்கறாங்க. ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான். ஸோ இது எதுக்கு பண்றாங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்க? போய் இன்ஜினியர்ட்ட போய் நிக்கணும். ஒப்பந்ததாரர்கள் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த மிஷனரி சர்டிபிகேட்டுக்கு போகும்போது அந்த மினிஸ்டர் இவர் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த சீஃப் இன்ஜினியர் இன்னொருத்தர் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால உங்களெல்லாம் தர முடியாதுப்பா. மிஷனரி சர்டிபிகேட்டோ, சைட் விசிட் சர்டிபிகேட்டோ தர முடியாதுப்பா. போங்க வேற ஏதாவது டெண்டர்ல பார்க்கலாம். அப்படின்னு இதுதான் டெண்டர் செட்டிங் செய்வதற்கு. டெண்டர் ஒருவருக்காக பாரபட்சமாக செட்டிங் செய்வதற்கான வழிமுறையை உருவாக்குது. அப்போ இத வந்து எண்ட் டு எண்ட் டெண்டர்களாக மாற்ற வேண்டியதும் மிக மிக முக்கியமானது. அந்த இன்ஃபாக்ட் எண்ட் டு எண்ட் டெண்டர் வந்து 25 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், 50 லட்சத்திற்கு மேல் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தா 50 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடியது தான் முழுக்க முழுக்க டெண்டர்களாக இருக்க வேண்டும் என்று இவங்க சட்ட மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுவே ஒரு பயங்கர பிரஷருக்கு அப்புறம் போகும்போது கடைசியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல பெரிய பெரிய சீனியர் இன்வெஸ்டர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சி அவங்க காசு பண்றதுக்காக 25 லட்சம் 50 லட்சத்துக்கு இருக்கிறதெல்லாம் அவங்க டெண்டரா இல்லாம கூட ஃப்ளோட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க சட்டத்தை. அப்போ அந்த சட்ட மாற்றம் வேணும். 1 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய எந்த ஒப்பந்தமா இருந்தாலும் இணையதளத்துல தான் இருக்கணும். ஆன்லைன்ல தான் இருக்கணும். அது எண்ட் டு எண்ட் ஆன்லைன்ல இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேர்ல போக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இந்த வழிமுறை இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை ப்ராமிஸ் பண்ணணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். யார் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றீங்களோ, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நீங்கள் இதை ப்ராமிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை செயல்படுத்துவது ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துவது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் அடுத்தது மக்களுடைய பங்கெடுப்பு. ஜனநாயகத்துல இதுதான் மக்கள் பங்கெடுக்கக்கூடிய வழிமுறைகள். இன்னைக்கு ஏரியா சபைன்னு வச்சிருக்காங்க, கிராம சபைன்னு வச்சிருக்காங்க. அந்த கிராம சபை ரெசல்யூஷன் ஆன்லைன்ல கூட போடப்படுது. அந்த ஏரியா சபை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க தவிர, அந்த ஏரியா சபை ஒரு தேர்ந்தெடுக்க இன்னைக்கு வார்ட் கமிட்டின்னு ஏரியா சபைக்கு மேல இருக்கு. அப்ப அந்த வார்ட் கமிட்டில யார் இருக்கணும்? ஏரியா சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்ப இது இந்த எப்படி பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நடக்குதோ, பார்ட்டி இல்ல எந்த இதுவும் கட்சியும் அதுல போட்டியிட முடியாது. எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸா தான் போட்டியிட முடியும்ன்ற மாதிரி ஏரியா சபையில இருக்கணும். அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் வார்டு கமிட்டிக்கு வரணும். இவர்கள் வந்து அந்த ஏரியால என்ன பிரையாரிட்டி ஏன்னா இன்னைக்கு போட்ட பிளாட்ஃபார்மையே இடிச்சு போடுறாங்க ஊழல் பண்றதுக்காக. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் எனக்கு பிளாட்ஃபார்ம் தேவையில்லப்பா. எனக்கு தேவை ஸ்ட்ரீட் லைட்டு அப்படிங்கிறது. அப்ப அந்த பிரையாரிட்டி அவங்களால சொல்ல முடியணும். அந்த ஏரியா சபையில மக்களுடைய பங்கெடுப்பை லீகலா என்ஷூர் பண்ணி அதை ஃபங்ஷன் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுல தேவைப்படக்கூடிய சட்ட மாற்றங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நாம குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ இதை தாண்டி இன்னைக்கு வந்து பல்வேறு விதமான வழிமுறைகளையும் நம்ம இன்னைக்கு எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் வந்து மக்களுடைய கருத்தை கேட்டு தான் பாஸ் பண்ணணும். மக்களோட பங்கெடுப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறோம். கடைசியாக என் ஓட்டு விற்பனைக்கல்ல ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அரசியல் கட்சிகள் என்ன சொல்லணும்? நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு தேர்தலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் மக்களுக்கு நாங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. பணம் கொடுக்குறோம். மக்களுக்கு எப்படியாவது இன்டியூஸ் பண்ணி எங்க கட்சிக்கு ஓட்டு போட வைக்கணும்னு இன்னைக்கு இவர்கள் பண்ற அட்டூழியங்கள் ஒழிய வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகள் முன் வந்து நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். தேர்தல் சீர்திருத்தங்கள் அது வந்து மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டை புஷ் பண்ணணும். பட் அது புஷ் பண்ணி தான் ஆகணும். ஒரு தேர்தல் நடக்குதுன்னு சொன்னா அதற்கு 6 கால மாதம் முன்பு வரை இப்போ எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் எலெக்ஷன் நடக்கும். அப்ப ஏப்ரல்ல இருந்து 6 மாசம் முன்னாடி வரைக்கும் அந்த 6 மாத காலத்துல எந்த விதமான ஒரு புது ஸ்கீம் மூலமாக பணம் டிரான்ஸ்பர் அரசாங்கம் செய்வதோ இல்ல அரசியல் கட்சிகள் இந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்குறது கேரியர் கொடுக்கறது இந்த பணம் கொடுக்கறது இப்படி ஏதோ ஒரு வழியில லஞ்சத்தை
கரெக்டா தேர்தலுக்கு முன்பு கொடுக்கக்கூடிய விஷயங்களையோ ப்ரொஹிபிட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை தடை செய்ய வேண்டும். அப்போ ஒரு 6 மாத காலம் அந்த பீரியட் இருக்கும் பொழுதுதான் இத வந்து சரியாக எந்த விதமான ஒரு லஞ்சம் ஊழலும் இல்லாமல் ஒரு தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஸோ இது போன்ற பல வழிமுறைகளை நம்ம வந்து இதுல தெரிவிச்சிருக்கிறோம். இதை அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் அனுப்பி நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, இதை பற்றி பேசுங்கள் அப்படிங்கிறத சொல்றோம். மக்களாகி நீங்களும் பாருங்க. இந்த அரசியல் கட்சிகளை அக்கௌண்டபிள் ஆக்குறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை தேர்தல் நேரத்துல. அதனால் இந்த முயற்சியை தொடர்ந்து ஈடுபடுவோம். கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் ஒழிக்க அவர்கள் சிஸ்டமிக்காக இது போன்ற விஷயங்களை செய்வதை கண்காணிப்போம். நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.